டியூட் முக்கியமாக 90s கிட்ஸ்லாம் இதெல்லாம் ஒரு படமா அப்படின்ற மாதிரி கனெக்டே ஆகலப்பா. ஆனால் 2K கிட்ஸ் மட்டும் எப்படி கொண்டாடுறாங்க. எங்களை மாதிரி பசங்க எல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்கும், தனுஷ் டைலாக் மாதிரி தான் இந்த படம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு 90s கிட் வந்து இந்த படம் கனெக்ட் ஆகலை அப்படின்னு கேட்டா அவங்க அப்பட்டமா போய் சொல்றாங்க அப்படின்றதுதான் உண்மை. பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஸ்டைலிஷ் ஸ்டார் ஆயிட்டாரு கிட்டத்தட்ட. உங்க ஆணவத்துக்காக கொலை பண்ணுவீங்களாடா, உங்களுக்கு அவ்வளோ ஆணவம் இருந்தா நீங்க போய் சாவுங்கடா அப்படின்ற டைலாக பிரதீப் தான் கண்டிப்பா இந்த படத்துல இருக்கணும். 90s கிட்ஸ்க்கு எப்பவுமே எல்லாமே லேட்டா தான் புரியுது. இந்த படமும் அந்த மாதிரி தான் புரியுமோ போக போக. 99 வரைக்கும் விளையாண்டு 1% தோத்துட்டாரு, 100 செஞ்சுரி அடிக்கல அப்படின்றது. ஆக்சுவலா அது கதை வைஸ் பார்த்தோம்னா அது உண்மைதான். ஆனா இந்த படம் இப்ப கலெக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா 95 crores கிட்டத்தட்ட 100 crores அடிக்கும் வரைக்கும் 95 crores. அவ்வளவுதான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 100 crores வந்துருச்சுப்பா அப்படின்னு. திருநெல்வேலி கவின் கேஸை வச்சு ஒரு டைலாகும் இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவர் கொஞ்சம் சோஷியல் மெசேஜும் போற போக்குல அப்படி சொல்லிடணும்னு வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் கதை ரீதியா நிறைய நான் மீன் பார்த்தேன். இது ஒரு காவிய கதைன்னு சொல்லிட்டு எங்களை வேற உட்கார வச்சிருக்கிறா. அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தான். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். டியூட் படம் பாத்துட்டீங்கன்னு தெரியும். பட் ஆனா இப்ப நிறைய பேர் வந்து இந்த படம் நல்லா இருக்கா, உண்மையா நல்லா தான் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்லயே இருக்காங்க. முக்கியமா 90s கிட்ஸ்லாம் இதெல்லாம் ஒரு படமா அப்படின்ற மாதிரி கனெக்டே ஆகலப்பா. ஆனா 2K கிட்ஸ் மட்டும் எப்படி கொண்டாடுறாங்க, முன்னாடி சிரிச்சு கொண்டாடுறாங்க. ஆக்சுவலா இப்ப நீங்க ஒரு டைலாக்ல ஆரம்பிச்சீங்களே, இது நல்லா இருக்கா, உண்மையிலே நமக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு டவுட். இதே டவுட்டை தான் பிரதீப் ரங்கநாதனும் இந்த படத்தை வந்து இந்த கதையை வந்து 2-3 தடவை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவரும் வந்து ஃபைனல் பண்ணிருக்காரு. பார்க்க பிடிக்கும்ட்டாரு. எங்களை மாதிரி பசங்க எல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்கும், தனுஷ் டைலாக் மாதிரி தான் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் அவர் சொன்ன அண்டர்லைன் என்னன்னா, இந்த நீங்க ஃபியூச்சர்ல பாப்பீங்க பாத்தீங்களா, அப்ப வந்து இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல அவர் ஸ்லாங்ல வந்து ரொம்ப அழகா 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தாலும் இந்த படம் பார்த்துட்டே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஒரு 90s கிட் வந்து இந்த படம் கனெக்ட் ஆகல அப்படின்னு கேட்டா அவங்க அப்பட்டமா போய் சொல்றாங்க அப்படின்றதுதான் உண்மை. ஆமா, நானும் சொல்லுவேன். ஒரு 2K கிட்ட நான் இதை சொல்லுவேன். ஏன்னா 2K கிட்ஸ் பண்றதெல்லாம் வந்து இப்ப சோஷியல் மீடியால நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க இதெல்லாம் கூட பண்றோம் அப்படின்னு எல்லாத்தையும் நாங்க பண்றதெல்லாம் சோஷியல் மீடியால வந்துருது. அதனால இந்த பசங்களே இப்படிதான்ப்பா அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டாங்க. ஆனா இந்த 90s கிட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சைட் அண்ட் கில்லர்ஸ். இங்க எல்லாம் இதை விட பயங்கரமா பண்ற பர்சன்ஸ் தெரியும். ஆனா அந்த டைம்ல வந்து இதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு தெரியாம நாங்க இதெல்லாம் பண்ணோம், இல்ல நாங்க பண்ணலங்க அப்படின்ற மாதிரியே. இதை வந்து வெளியில போயிட்டு இந்த படம் எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னா 90s கிட் சிலருக்கு ஓகே கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க, பட் அவங்க எல்லாரும் வந்து நான் சிங்கிள், நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய மானம் வந்து வெளியே தெரிஞ்சிரும், நம்மளோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு இந்த படம் கனெக்ட் ஆகலைங்க, எனக்கு இந்த சீன் கனெக்ட் ஆகலைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா என்னன்னா அந்த சீன்ஸ் எல்லாமே 90s கிட் எல்லாருக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. உண்மையை சொல்ல போனா 90s கிட் தான் உண்மையாவே லவ் பண்ணி இந்த பொண்ணு நம்மளால சுச்சுவேஷன்ல சேர முடியலன்னு சொல்லி பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவைகளுக்கு தான் இந்த படம் முழுக்க கனெக்ட் ஆயிருக்குன்றதுல 100% ஷூரிட்டி. ஏன்னா அதுல வந்து மமிதா பைஜி ஒரு டைலாக் சொல்லுவாங்க, டே நான்லாம் உனக்கு ஒர்த்தே இல்லடா, எனக்காக அவ்வளவு ஃபீல் பண்ணாதடா அப்படின்ற ஒரு டைலாக். அதே மாதிரி டிராவிட் ஒரு டைலாக் சொல்லுவாப்ல, நமக்குலாம் எல்லாமே லேட்டா தானே புரியுதுல அப்படின்ற டைலாக்கா இருக்கட்டும். 90s கிட்ஸ்க்கு எப்பவுமே எல்லாமே லேட்டா தான் புரியுது. இந்த படமும் அந்த மாதிரி தான் புரியுமோ போக போக. ஓ அப்படி சொன்ன மாதிரி தான். அப்ப எங்களுக்கு வந்து இந்த படம் லேட்டா புரியும். நான் வந்து 90s கிட் சார்பா தான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு நடந்ததை பத்தி பேசல. சோ பொதுவா நான் பேசிட்டு இருக்கிறேன். அண்ட் வந்து நிறைய டைலாக்ஸ் சிங்க் ஆச்சு அப்படின்னு நம்ம பேசணும். பிரதீப் ரங்கநாதன் இந்த படம் வந்து நிறைய பேர், நானே வந்து போஸ்ட் போட்டேன், இந்த படம் வந்து ஹேட்ரிக் கிடையாது, 99 வரைக்கும் விளையாண்டு 1% தோத்துட்டாரு, 100 செஞ்சுரி அடிக்கல அப்படின்றது. ஆக்சுவலா அது கதை வைஸ் பார்த்தோம்னா அது உண்மைதான். ஆனா இந்த படம் இப்ப கலெக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா 95 crores கிட்டத்தட்ட 100 crores அடிக்கும் வரைக்கும் 95 crores. அவ்வளவுதான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 100 crores வந்துருச்சுப்பா அப்படின்னு. படம் வந்து எப்படிதான் மிக்ஸ்டான ரிவ்யூஸ்லாம் இருந்தாலுமே பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் அடிச்சா அது பிளாக் பஸ்டர் தான். பிரதீப்க்கு கண்டிப்பா இது ஹேட்ரிக் அப்படின்றத யாராலும் மறுக்க முடியாத அளவுக்கு ஒன்னு கிரியேட் பண்ணிட்டாரு. ஆமா இல்ல பிரதீப்பும் அதானே சொன்னாரு, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்க யாருக்கும் கனெக்ட் ஆகல, எதுவுமே எங்களுக்கு வந்து என்னடா படம் கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்கீங்கடா 2K கிட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க.
பட் ஆனா பார்க்க உங்களுக்கும் அது கனெக்ட் ஆமாண்டா நானும் பண்ணியிருக்கேன்டா அப்படின்ற நிலைமைக்கு போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எல்லாரும் பின்னாடி வந்து நான் படம் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய சில சீன்ஸ் வந்து கனெக்ட் ஆச்சு, ஓகே இது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த சீனுக்கு என்னடா இவனுக்கு உண்மையில நமக்கு தான் வயசாயிருச்சா, இவங்கெல்லாம் வந்து கை தட்டி விசில் அடிக்கிறாங்க, நமக்கு ஏன் இது கனெக்ட் ஆகல அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு தோணுச்சு. என்ன தோணுது அப்படின்னா, ஓகே இது வெளியே தெரிஞ்சா நமக்கு வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுதான். அதான் பிரதீப் சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு நல்ல படம் தான். நான் கொஞ்சம் மெதுவாக தான் இந்த படத்தை நான் அக்செப்ட் பண்ணேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லுவார்ல, ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்க போகுதுன்றது உண்மை. ஸோ ஓடிடியில் பார்த்ததுக்கப்புறம் நிறையா சீன்ஸ் வந்து கட் பண்ணி நம்ம பசங்க வைரல் பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் வந்து மிக்சடான ரிவ்யூ, மிக்சட் வந்து சிலர் பிடிக்கலன்றாங்க, சிலர் போர்டு அடிக்குதுன்றாங்க. அப்படியும் இந்த படத்துக்கான கலெக்ஷன் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஸ்டைலிஷ் ஸ்டார் ஆயிட்டாரு கிட்டத்தட்ட. ஃபியூச்சர் வந்து அவருக்கு ஒரு இந்த டைட்டில் கொடுத்துருவாங்கல, மூவிஸ்ல வந்து வந்துரும். நல்லா இருக்கு அந்த பேரு, நல்லா இருக்கு. ஓகே ஸ்டைலிஷ் ஸ்டார், ஜென்சி ஸ்டார். சோ இந்த மாதிரி பேர்கள் கூட அவருக்கு ஃபியூச்சர்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய் சார், ரஜினி சார் அண்ட் அஜித் சார், சோ இவங்களுடைய படங்கள், எஸ்கே, சூர்யா சார், இவங்களோட படங்களுக்குலாம் இவங்களுக்காக படம் பார்க்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு ஸ்டாருக்கும் ஒரு 3வது படத்துல, 2வது படத்துல, முதல் படத்துல கிடைக்காது. அது பிரதீப் ரங்கநாதன் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால அவர் வந்து இந்த ஸ்டைலிஷ் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேரை வாங்கிட்டாரு அப்படின்றதான் உண்மை. கண்டிப்பா. ஏன்னா வந்து என் அப்பாக்கெல்லாம் கூட வந்து இவர் படங்களை தியேட்டர்ல பாக்கணும்ன்ற ஆர்வம் வருது. ஏன்னா எல்லா ஏஜ் கேட்டகரியும் புடிச்சிட்டாருப்பா அப்படின்ற ஒரு ஜோன்ல இருக்கனால நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃபியூச்சர்ல எல்லா இவர் படத்தை தியேட்டர்ல தான் பாக்கணும்ன்றத ஒரு செட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல ஒரு கான்ட்ரவர்சி வந்து இப்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது கான்ட்ரவர்சி உருவாக்கப்பட்டதா இல்ல உருவாச்சா என்னன்னே தெரியல எனக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எங்க இருந்தீங்க நீங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இந்த படத்துல வந்து சில டயலாக்ஸா இருக்கட்டும், அந்த டயலாக்ஸ் சொன்னதே பிரதீப் தான். கண்டிப்பா இந்த படத்துல இந்த டயலாக் இருக்கணும்னு கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்க ஆணவத்துக்காக கொலை பண்ணுவீங்களாடா, உங்களுக்கு அவ்வளவு ஆணவம் இருந்தா நீங்க போய் சாவுங்கடா அப்படின்ற டயலாக பிரதீப் தான் கண்டிப்பா இந்த படத்துல இருக்கணும். அந்த திருநெல்வேலி கவின் கேஸை வச்சு ஒரு டயலாகும் இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவர் கொஞ்சம் சோஷியல் மெசேஜும் போற போக்குல அப்படி சொல்லிடணும்னு வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் படத்துல எல்லாத்துலயும் நீங்க வந்து லவ் டுடேலையும் கிளைமேக்ஸ்ல அம்மா அந்த சென்டிமெண்டா இருக்கட்டும், கூட இருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு தெரியாது, போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்றதா இருக்கட்டும். கோமாளி படத்துல இப்ப இருக்க ஜென்ரேஷன் அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாம் தழிச்சு வச்சிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு இனம் என பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வா, அது வந்து பொதுவா வந்து பண்றதுதான். பட் இந்த படத்துல அது வந்து ஏன் ஒட்டலை அப்படின்னா, இது ஒரு ஜாலியான ஒரு படமா போகுதுன்னும் போது அது வந்து தனியா தெரியுது. அதுதான் விஷயம். ஏன்னா அந்த இடத்துல அவர் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா அந்த கவின் அந்த பிரச்சனை வரும்போது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த பையன் பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு வந்திருப்பான், போய் இதுக்காக அந்த பையன் அப்படி பண்ணிருக்கீங்களடா அப்படின்றது அது எல்லாருக்கும் திரும்பி இப்போ யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனுக்கு எவ்வளவு கனவு இருந்திருக்கும். ஈஸியா அந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க, ஆணவ படுகொலை பண்ணிட்டாங்கன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். இப்பயும் யோசிச்சு பார்த்தாலும் எந்த ஒரு பையனுக்கும் இப்பயும் அதை பார்த்தோம்னா ஐயோ என்னடா இப்படிலாம் பண்றாங்களா அப்படின்னு ஒரு பயமும் உருவாக்குன ஒண்ணுதான். பட் சோசியல் மீடியா நிறைய வந்து பாசிட்டிவான சப்போர்ட் இருக்கு. இதை பார்க்கும்போது ஓகே, ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இந்த அளவுக்கு போக மாட்டாங்க. ஒருவேளை அவங்க எல்லாருக்குமே ஜாதின்றது உள்ள இருக்கும், அது ஒன்றும் என்னதான் வந்து சொன்னாலும் உள்ள இருக்கும். பட் இந்த அளவுக்கு போக மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சது, ஏன்னா சோசியல் மீடியா அந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம். ஸோ இதுதான் பேசிக். பிரதீப் ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா, டைரக்டர் கீர்த்தீஸ்வரனும் வந்து ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் கொடுக்குறாங்க, அதுவும் இந்த படத்துக்கு இப்படி ஒரு விமர்சனம் வந்து வைக்கிறாங்க. ஆனா இந்த படத்துல வந்து நம்ம ஸ்டேட்ல நிறைய பெரியவங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி அவர் ஒருத்தரை மென்ஷன் பண்ணாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பெரியவங்கன்னு சொன்னாரு, பெரியவர்னு சொன்னாங்க. அந்த பெரியவர் யாருன்னு தெரியும், கருப்பு சட்டைக்கு சொந்தக்காரர், தாடிக்காரர், கண்ணாடிக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பெரியார் அவர்கள் அப்படின்றது தெரியும். ஏன்னா பெரியவர் நான் அண்டர்லைன் பண்ணி சொல்லும் போதே அந்த இடத்துல வந்து அவர் தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சமூகம் ரீதியா பேசியிருக்கும் போது அவரை சொல்லும் போது பெரியவங்கன்னு சொல்லும் போது யாரும் பெருசா கண்டுக்கல. பெரியவர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்து ஓ அவரை தான் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் ஓகே. இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறவங்க சொசைட்டிக்கும் யோசிக்கிறாங்க, பண்றாங்க அப்படின்றது நல்ல விஷயம். என்னதான் படத்துல வந்து அது சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் எடுக்க போற படங்கள்லயும் நாங்க அதை பேசுவோம், நாங்க அவர் வழியில தான் நடக்கிறோம் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்றத வந்து எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அதை வந்து பண்ணிட்டே இருப்போம். ஒரு டெபியூ டைரக்டர் கிட்ட இருந்து இந்த ஒரு கட்ஸ் வேணும் அப்படின்றதுதான் வந்து நினைக்கிறேன் நான். இதை தாண்டி இந்த படத்துல இந்த ஒரு இஷ்யூனா பைசன்லயுமே வந்து அதுதான்.
அது படமே யாரோட படம், அதுல அது இல்லனா எப்படி அப்படின்ற மாதிரி இல்ல தான். ஆனா இந்த படத்துக்கு அப்புறமா மாரி செல்வராஜ் அவர்களை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாதி பத்தி மட்டும் நான் பேசலங்க. ம். சாதியில கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு ஈக்குவாலிட்டியை பேசியிருக்கேங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் சொல்ல வராரு அப்படின்றது அவரு ஒரு தியேட்டர்ல சொல்லியிருப்பாரு. நான் உனக்காக தான்டா கஷ்டப்படுறேன், நீ வந்து சும்மா படம் பார்த்துட்டு கை தட்டிட்டு ஒன்னு கத்திட்டு போறதுக்காக நான் படம் பண்ணல. வருங்கால ஜென்ரேஷன் இதெல்லாம் நடந்திருக்கு, இது நடக்க கூடாதுன்னு நினைச்சா போதும்டா நான் ஜெயிச்சிருவேன், உனக்காக தான்டா இதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே இது வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்காக அவர் தான் வழியை மட்டும் சொல்லல, உனக்கு நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்றாரு. பண்றவங்களுக்கு இப்பெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்றக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. பட் மாரி செல்வராஜ் அவர்களை வந்து கொஞ்சம் அந்த மனசை கமர்ஷியல் படம் பண்ணா எப்படி இருக்கும் ஜாலியா. ஏன்னா அவங்க பொண்ணே சொன்னதா சொல்லியிருந்தாரு ஒரு இன்டர்வியூல. என் பொண்ணே வந்து கேக்குது, அப்பா அவன் படம்லாம் ஏன்பா அழுகுற வைக்க மாதிரியே இருக்கு, நீ சிரிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணுப்பா, அப்ப என் பொண்ணுக்காக ஒரு படம் பண்ற அப்படின்னு சொல்லாரு. சோ அந்த படத்துக்காக இப்ப எல்லாருமே ஆர்வமா இருக்கிறாங்க. சோ ஆனா வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் மாரி செல்வராஜன் சொன்னாலே அவர் சாதியை எதிர்க்கிறவர் அப்படின்னு அதுக்கான படங்களை எடுப்பாரு அப்படின்றது இப்ப மக்கள் மத்தியில எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் சினிமால வந்தேன், அந்த பேர் எடுக்கணும் அப்படின்னு. இப்ப எனக்கு அது கிடைச்சிருச்சு, இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. மாரி செல்வராஜ்னா சாதியை எதிர்த்து படம் எடுக்கிறவர் தான்ப்பா, சாதியை எதிர்க்கிறவர் தான்ப்பா அப்படின்றது அதுவே வந்து அவருக்கு ஒரு பெரிய விக்டரியா பாக்குறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல மாரி செல்வராஜ் கிட்ட இருந்து ஒரு கமர்ஷியல் ஃபுல்லி பேக்டு கமர்ஷியல் மூவிஸ்க்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இல்ல ஒரு கிரியேட்டர் வந்து ஒரு இன்டென்ஸான படம் பண்றது ரொம்ப கஷ்டம். அதையே மனுஷன் வந்து எல்லாருக்கும் போய் உரைக்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கொண்டு போறாரு அப்படின்னா, அவர் கமர்ஷியல் படம் பண்ணா கண்டிப்பா அது வந்து அவருடைய ஜான இதை நான் பண்ண வேண்டாம் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் சார் நிறைய இடங்களை ப்ரூவ் பண்ணாரு. இவர் வந்து குடும்பம் ரீதியான படங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு போது அவர் ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்து இறக்கி விட்டதுக்கு அப்புறம் ஆமால அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள், ஏன்னா அந்த ஸ்கூல்ல இருந்து வந்தவர் தான் கிட்டத்தட்ட ராம் சார். ஸோ அந்த ஒரு இருக்கும்போது கண்டிப்பா அவருக்கு அந்த இது இருக்கும். அண்ட் எனக்கு வந்து இந்த மமிதா பைஜு பத்தி டூட் படத்துல கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஏன்னா ஆமா என்ன வருத்தம் அப்படின்னா, ஸோ பொதுவா வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட படம் அப்படின்னாலே ஹீரோயின்ஸ் வந்து அதிகமா அவங்களுக்கான கேரக்டர் இருக்காது, அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்காது. அந்த மாதிரி தான் எனக்கு என்னமோ பிரதீப் ரங்கநாதன் தான் இந்த படத்துல அதிகமா வந்து காமிச்சுக்கிட்டே இருந்தாங்களோ, பிரதீப் ரங்கநாதன் தான் மெயினா காமிச்சிருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எஸ் அவங்கள காமிச்சிருந்தாங்க, பட் அந்த ஈக்குவல் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கல. ஏன்னா ஓகே அவங்க கஷ்டப்படுத்துறாங்க, அவங்கள ஒரு நெகட்டிவா காமிச்சது அதெல்லாம் கேரக்டர் வைஸா ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா காமிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் தோணுச்சு. நிறைய படங்கள்ல மமிதாவை பார்த்திருக்கோம், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது இதுல ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலையோ, இன்னுமே எடுத்துருக்கலாமோ அவங்க கிட்ட இருந்து. இல்ல அது எல்லாத்தையும் வந்து சேர்த்து பிரதீப் ரங்கநாதன் பண்ணனால அங்க தேவைப்படல. அவர் வந்து அந்த போனை தூக்கி போறதா இருக்கட்டும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜென்சி கிட்ஸ் வந்து சாக்லேட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறது, கொடைய உடைச்சிருவாங்கன்னு தெரியும். ஆமா அது அப்புறம் அந்த கொடைய கவிக்கிட்டு இந்த பேண்டை ஏத்தி விடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லைக்கே பிரதீப் ரங்கநாதனுக்கு எந்த மாதிரியான பாசிட்டிவ் கொடுக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா ட்ரெய்லருக்கு நல்ல வரவேற்பு. ஆமாங்க, பின்ன என்னங்க இப்ப இது மிக்ஸ்டு ரிவ்யூஸ்னு சொன்னாலுமே வந்து என்னதான் வந்து பல பேர் இத படத்தை காசு பார்த்துட்டோம்ல அப்படின்றீங்களா? ஆமா பிளாக் பஸ்டர் தானே. இப்ப இந்த படத்தை ஃப்ளாப் இல்ல வந்து தோல்வி படம், ஹேட்ரிக் மிஸ்ன்னு இதுக்கப்புறம் யாரும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா பிரதீப்போட பட் கதை ரீதியா நிறைய நான் மீம் பார்த்தேன். இது ஒரு காவிய கதைன்னு சொல்லிட்டு எங்களை வேற உட்கார வச்சிருக்கேன். அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே அந்த படம் கமர்ஷியலா ஹிட் ஆகணும், போக வேண்டிய ஆடியன்ஸ்க்கு போகணும். சிலர் வந்து எனக்கு என்ன கனெக்ட் ஆகலன்னு நடிக்கிறவங்களோட வேஷமும் கலைஞ்சிருச்சு. ஸோ அதனால பிரதீப் ரங்கநாதன் அடுத்த எனக்கு தெரிஞ்சு எஸ்கேக்கு அடுத்த அந்த கேட்டகரியில போயிட்டாரு. மேபி சைடு வாங்குறதுக்கு கூட மற்ற ஸ்டார்ஸை சைடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா அவர் தனியான ஆடியன்ஸை பிடிச்சிட்டாரு அப்படின்றதான் இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லைக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொன்ன மாதிரி கரண்ட் ஜென்ரேஷன் இப்போ வந்து ஹாட் டாபிக்ல இருக்கிறாங்க. தீபாவளி ரிலீஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். துருவ் விக்ரம், இவர் ஹரிஷ் கல்யாண், பிரதீப் ரங்கநாதன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே துப்பாக்கியை பிடிங்க சிவான்ற மாதிரி எல்லா பெரிய ஸ்டார்ஸும் துப்பாக்கியை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லைக்கே அந்த எனக்கு என யாரும் இல்லையே பாட்டுக்காகவே தியேட்டர் போகணும். அதுக்காக போல கிருத்தி செட்டிக்காகவும் போகலாம். மேபி நயன்தாரா ப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது அவங்க 2D ரவுடி நயன்தாரா எங்கேயாவது வரலாம். எவ்வளோ நடக்கலாம்.
ஓகே கொஞ்சம் நீங்க பொறுத்திருங்க. எதுக்காக வேணா படம் பாருங்க ஆனா படம் பாருங்க அப்படின்றது தான் ஆனா வந்து இந்த ஜானர் நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ஃபியூச்சர் அந்த மாதிரி பொறுத்து வந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றிகள் திவ்யா அவர்கள், ஜென்சி கிட் திவ்யா அவர்களே. 90s கிட்ஸ் யோகி அவர்களுக்கு நன்றி. உங்களோட கருத்துக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட கருத்து கிடையாது, அது பொது கருத்து. 90s கிட்ஸோட கருத்தெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சா? 2K கிட்ஸை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. 90s கிட்ஸோடது வந்து அத பார்க்க வெளியே வந்துரும்னு நினைக்கிறேன். வரும், பார்ப்போம். கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.